இப்போ நான் சொல்ல போகிற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஃபெட்டிக், ஒரு டயர்ட்னஸ், என்ன பண்ணாலும் ஒரு சின்ன வேலை பண்ணாலுமே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சாலுமே ஒரு ரெஃப்ரெஷ்டு ஃபீலிங் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன் பெயின் அண்ட் ஜாயிண்ட் பெயின். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் டி தான் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. ஸோ விட்டமின் டி கம்மியாக இருக்கும்போது நீங்கள் என்னதான் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு கால்சியம் வந்து ப்ராப்பராக அப்சார்ப் ஆகாது. இதனால உங்களுக்கு போன் பெயின், ஜாயிண்ட் பெயின் எல்லாமே வந்து வரும். ஈவன் போன் ஃப்ராக்சர் கூட காமனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து வரலாம். ஸோ நம்ம விட்டமின் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ விட்டமின் டி கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு இம்யூனிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து வரலாம். அதாவது கோல்டு, காமன் கோல்டு, தும்மல் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட உங்களுக்கு வந்து வரலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ். உங்களுக்கு அடிக்கடி ஹேர் ஃபால் இருக்கு, என்ன பண்ணாலுமே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ மூட் ஆர் டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா விட்டமின் டி இஸ் அசோசியேட்டட் வித் மூட் டிஸார்டர்ஸ். ஸோ உங்களுக்கு விட்டமின் டி லோவாக இருக்கும் போது உங்களுக்கு மூட் சேஞ்சஸ், மூட் ஸ்விங்ஸ் அண்ட் டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட வரலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்க பிளட்ல விட்டமின் டி லெவல் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க.